सतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। शांति मंत्रम भगवद्गीता उपनिषद। ओम प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता गुप्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். அதில் 14வது ஸ்லோகம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி 15வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அவனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலய அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதிம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் மோட்சத்தினுடைய பெருமை, அதையும் இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லப்படுறது. ஏன்னா அப்போ தான் நமக்கு வைராக்கியம் வரும் என்பதற்காக. ஸோ இதனுடைய சுருக்கமான சிம்பிள் மீனிங், பரம பக்குவப்பட்ட மகாத்மாக்கள் என்னை அடைந்து துன்பத்துக்கு இருப்பிடமும் நிலையற்றதுமாகிய மறுபிறப்பை எடுப்பதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். ஸோ நான் அதாவது மாமு பேத்திய மாம என்னையே அடைந்தவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல மோட்சத்தை குறிக்கிறது. அதனால் இந்த அதாவது சென்ற கடைசி ஸ்லோகத்தில் பல ஸ்லோகங்களை சொன்னார். கடைசி காலத்தில் பகவானை நினைத்து இந்த உடலை விட்டவன் பகவானையே அடைகிறான் அப்படின்னா மோட்சத்தை அடைகிறான் என்று பொருள். அப்படி கடைசி சமயத்தில் இறை சிந்தனை வர வேண்டும் என்றால் ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும், அதைத்தான் அபியாசம் செய்திருக்க வேண்டும் என்று பகவான் அபியாச யோகத்தை பற்றி விளக்கினார். அதனால் இந்த அபியாசம் பயிற்சி நமக்கு அவசியம் என்பதையும் பகவான் இங்கே வலியுறுத்துகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் பலமுறை பயிற்சி செய்தால்தான் அதை நாம் சரியாக அடைய முடியும். இப்படி பல விஷயங்கள் கடைசி காலத்தில் இறைவனை நினைப்பதை பற்றியும் 14வது ஸ்லோகத்துடன் முடித்து விடுகிறார். அதாவது எப்படி இந்த கடைசி காலத்தில் இறைவனை பற்றி நினைப்பது, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த 14வது ஸ்லோகத்தோடு முடிச்சிட்டார். இனி 15லேருந்து 19 வரைக்கும் பகவான் மோட்சத்தினுடைய சொரூபத்தை, மோட்சம் எப்படிப்பட்டது, அதை அடைந்து விட்டால் வேறு எதுவும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த சம்சாரத்தில் சொரூபத்தையும் சொல்ல போகிறார். ஏன்னா சம்சாரத்தை இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எந்த பக்கம் போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். மோட்சம் என்பது மனித வாழ்க்கையின் லட்சியம். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு. நம்முடைய சமய பிரிவர்கள் எல்லோரும், மகான்கள், அவதார புருஷர்கள் எல்லோரும் சொன்னது எதுக்காக வர்றாங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வருகிறார்கள். நாம் அடைய வேண்டிய இடமும் அதுதான் என்று எல்லாருமே சொல்கிறாங்க. அதுதான் யதா யதா தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு. அதே போல் ஸ்தாபகாயத தர்மஸ்ய அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ அதுதான் நம்முடைய லட்சியம். மோட்சம் என்பது மனித வாழ்க்கையின் லட்சியம். நம்முடைய சாஸ்திரத்தில் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. அந்த மோட்சத்தை அடைவதற்கு பகவானை கருவியாக கொண்டு அடைய வேண்டும். உதாரணமாக பகவானை கருவியாக கொண்டு பகவானையே கருவியாக கொண்டு பகவானையே அடைவது என்பதுதான் இந்த மோட்சம்.
உதாரணமாக வாழ்க்கையில் நாம் எதை அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு கருவியாக பகவான் இருப்பார். ஆனால் அடைய வேண்டிய லட்சியம் வேறாக இருக்கும். அதாவது அதை பகவான் கருவியாக வைத்துக்கொண்டு லட்சியம் வேற ஏதாவது வச்சு அவங்க அடைவதற்கு விரும்புவாங்க. பதவி, புகழ், பொன், பொருள், அப்புறம் இப்படி எந்த ஆசை இருந்தாலும் அவர்கள் பகவானை பிரார்த்தனை செய்து பகவானை கருவியாக கொண்டு அடைய வேண்டிய லட்சியம் வேற ஏதாவது இருக்கும். இப்போ நான் நல்ல பதவி வரணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், பேரும் புகழும் வேணும், நல்ல சொத்து வேணும் அப்படிங்கிறதெல்லாம் லட்சியம் வேறு. ஆனால் கருவி பகவான். ஆனால் இந்த மோட்சம் என்ற விஷயத்தில் லட்சியமும் பகவானே, கருவியும் பகவானே. அடைய வேண்டிய லட்சியமும் அவர்தான், அதற்காக கருவியாக இருப்பவரும் அவர்தான். அதனால்தான் பகவானை அடைவது தான் மோட்சம். இது மோட்சத்தின் சொரூபம். அதாவது இப்போ பகவானை அடைவது தான் மோட்சம். பகவானையே கருவியாக கொண்டு அடைகிறோம். பகவானே பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோட்சத்தின் சொரூபம், தன்மை, லட்சணம் என்ன என்பதை சொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் சம்சாரத்தினுடைய சொரூபம் என்ன என்று பார்க்க போகிறோம். இந்த சம்சாரத்தின் தன்மை அறிந்தால் நமக்கு வைராக்கியம் வரும். ஏன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துயரம் இருக்குது. ஆனால் இதுலேயே மகாமாயை நமக்கு என்னது, கொஞ்சம் இன்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக துயரத்தை கொடுத்துருது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். இந்த வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த சம்சாரமே இருக்குது. அதனால்தான் 15வது ஸ்லோகத்திலேயே மோட்ச ஸ்வரூபம் எப்படி இருக்கும், சம்சார ஸ்வரூபம் எப்படி இருக்கும் என்பதை பகவான் சுருக்கமாக சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்ப்போம். மாம் உபேத்ய புனர்ஜென்மஹ. மாம் என்றால் என்னை. என்னை என்றால் இந்த இடத்துல பகவானை தன்னைத்தானே சொல்லிக்கிறார். என்னை என்பது பரம்பொருள் தத்துவம் என்று சொல்கிறார். அதாவது பிரம்ம தத்துவம், பரம்பொருள் தத்துவம், எது வேணாலும் நம்ம சொல்லலாம். மாம் உபேத்ய, இந்த பிரம்மனை ஒருவன் அடைந்தால், பிரம்மனுங்கிறது இந்த இடத்துல நான்முக கடவுளை சொல்ல, அந்த பரபிரம்மனை சொல்றார். இந்த பரபிரம்மனை ஒருவன் அடைந்தால் புனர்ஜென்மம், புனர்னால் என்றால் மீண்டும் பிறப்பு, ஜென்மம் என்பது இல்லை. புனர்ஜென்மம் தான் இந்த இடத்துல. புனர்னா மீண்டும் பிறப்பு இல்லை, மீண்டும் பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் லைனில் ந ஆப்னுவந்தி என்றால் இந்த சொல்லுடன் அந்த இது பார்க்கணும். எப்படி, இந்த பிரம்மத்தை அடைந்து விட்டால் ந ஆப்னுவந்தி அப்படி இந்த சொல்லுடன் பார்க்க வேண்டும். இதன் பொருள் என்னால், இதன் பொருள் அடைய மாட்டார்கள். அதாவது என்னை, பகவானை அடைந்தவர்கள் மீண்டும் ஜென்மத்தை அடைய மாட்டார்கள். நான் சொல்ல நான் இல்லை, அதாவது மாட்டார்கள்னு சொல். மீண்டும் அவர்களுக்கு ஜென்மம் இல்லை. மாம் உபேத்திய அப்படிங்கிறதுக்கும் செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா புனர்ஜென்மம் ந ஆப்னுவந்தி. ந ஆப்னுவந்தி அப்படின்னா இப்படிப்பட்ட மீண்டும் பிறப்பை அந்த மகான்கள் அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் ஜென்மம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் யார் என்றால் மகாத்மாக்கள். அந்த ஸ்லோகத்தில் பார்த்தா நமக்கு புரியும். என்னென்னா, மாம் உபேத்திய புனர்ஜென்ம, அதுக்கப்புறம் நாப்னுவந்தி மகாத்மனா, ந ஆப்னுவந்தி, இவர்கள்லாம் இந்த இறைவனை அடைந்தவர்கள். ந ஆப்னுவந்தி, வேற எதையுமே எங்கேயும் மீண்டும் அவங்களுக்கு பிறப்பில்லை. அவர்கள் அப்படி அடைந்தவர்கள், அவர்களுக்கு மீண்டும் ஜென்மம் இல்லை. யாருக்கு? மகாத்மானக, மகாத்மாக்கள் என்னால் என்னை அடைந்தவர்கள், பிறகு அவர்களுக்கு ஜென்மம் இல்லை. அவர்களுக்குத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறார். அவர்களை பகவான் விஞ்ஞானி சொல்கிறார். அதாவது ஞானி விஞ்ஞானிங்கிற ரெண்டு விஷயத்தை பகவான் அமுதமொழிகளை சொல்கிறார். ஞானி என்பவன் பகவான் இருக்கிறார், அவருடைய சொரூபம் என்ன என்பதையெல்லாம் அறிவுபூர்வமாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஞ்ஞானிகளுக்கு அது யார் என்று அவர்களுக்கு உணர்வுபூர்வமாக அது என்றென்று புரிந்து கொண்டவர்கள். ஏன், அதாவது அமுதமொழிகள் சார்,
ஏன் அவர்களுக்கு பிறவி இல்லை என்றால், 2வது லைனில் பார்த்தா தெரியும். கடைசி நிலையில் சொல்றாரு, சம்சித்திம் பரமாம் கதாஹா. அப்படின்னா கதா என்றால் அடைந்து விட்டார்கள், பரமாம் என்றால் மேலான, சம்சித்திம் என்றால் லட்சியத்தை, மோட்சத்தை, பரம்பொருளை, ஆத்ம அனுபூதியை அடைந்து விட்டார்கள். தட் இஸ் பரமம் என்றால் மேலான லட்சியம், மனித வாழ்க்கை லட்சியத்தை, அந்த சித்தியை அடைந்தவர்கள் யார் என்றால் மகாத்மாக்கள். இந்த பகுதியை மோட்சத்தின் சொரூபம், மோட்சத்தின் சொரூபத்தை இப்படி விளக்குகிறார். ஆகவே மோட்சம் என்றால் என்ன? பகவானை அடைவதுதான் மோட்சம். பகவானையே கருவியாக கொண்டு, பகவானையே லட்சியமாக கொண்டு இருப்பதுதான் மோட்சம். அப்படி இந்த மேலான லட்சியத்தை அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பு எடுப்பதில்லை. இந்த மகாத்மா என்று சொல்லை மகா ப்ளஸ் ஆத்மா என்று பிரித்தால், அதில் ஆத்மா என்பதற்கு இந்த இடத்தில் மனம் என்று பொருள். அதனால் மகாத்மாக்கள் என்றால் மேலான மனதை உடையவர்கள். மேலான மனதை உடையவர்கள் என்னென்ன? மனதை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டவர்கள், மனத்தை தன்வசத்தை படுத்தியவர்கள் என்று பொருள். அதனால்தான் 6வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஜிதாத்மா பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதக. ஜிதாத்மா மனதை வென்றவர்கள் அப்படியே அமைதியாக, அப்படியே அசையாது. எப்படி கடல் அப்படியே அசையாமல் அலை இல்லாமல் இருக்கும்போது அமைதியாக இருக்கிறதோ, அப்படி ஜிதாத்மா மனதை வென்றவர்கள் பிரசாந்தஸ்ய மாபெரும் அமைதியோடு பரமாத்மா சமாஹிதக, பரமாத்மா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். 6வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். இந்த மகாத்மா என்பதற்கு நாம் எல்லோரும் மகாத்மா தான். எவ்வளவு ஒரு வகையில் நம்ம எல்லோருமே மகாத்மா தான். ஆனால் இதில் என்ன முக்கியமானதுன்னா, மனதை தன் வசத்தில் படுத்தியவன் மகாத்மா. அவர்கள் அந்த தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள், உணர்கிறார்கள். எப்படி என்றால் மனதை தன்வசப்படுத்தி அந்த தெய்வீகத்தன்மையை உணர்கிறார்கள். ஏன்னா மனது தான் நமக்கு இங்கே இடைஞ்சலாக இருக்குது. மனசு அப்படியே சஞ்சலத்தில் இருப்பதால் தான் உள்ளே இருக்கின்ற அந்த பரமாத்மாவை நாம் உணர முடியவில்லை. ஸோ அவர்களுக்கு கிடைத்த பலன் என்றால் சம்சித்தி. எதனால் எதனால் அவங்களுக்கு சம்சித்தி கிடைத்தது? ஜிதாத்மா மனதை தன்வசப்படுத்தியவனுக்கு சம்சித்தி, அந்த நல்ல முழு சித்தியும் அவர்களுக்கு முழு சக்தியும் கிடையாது. மேலான அந்த பரம்பொருளை அடைவதால் அவர்களுக்கு மீண்டும் சம்சாரம் இல்லை, ஜென்மம் இல்லை. இப்பொழுது பகவான் மோட்சஸ்வரூபத்தை விளக்கினார். இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். பகவானை அடைவதுதான் மோட்சம் என்று சொன்னால், இந்த பரபிரம்மனுக்கு அடைவதற்கு உரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பரம்பொருளை அடைவதற்கு உரியதா என்றால், பரம்பொருள் தான் உருவம் இல்லையே, குணம் இல்லையே, எப்படி நம்ம அதை உணர்வது என்ற கேள்வி நமக்கு வரும். ஏனென்றால் நாம் எதை அடைந்தாலும் அதற்கு ஒரு அழிவு உண்டு. அதாவது ஒரு பிகினிங் உண்டு, ஒரு எண்டு உண்டு. இந்த உலகில் எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம அதை அடையணும்னா அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம விட்டு போகும். ஆனால் இந்த பரம்பொருள் அப்படி இல்லை. இங்கு அடைதல் என்பது நமக்கு வருகின்ற ஞானத்தால் நானே அவன் என்பதை உணர்தல். ஏன்னா நம்ம எங்கேயும் போய் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நான் யார் என்று தெரிந்து கொண்டால். ஏனென்றால் நாமே அந்த தெய்வீகமானவர்கள். அதை எங்கு சென்றும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அறியாமை விலகினால் ஞானத்தால் அதனால் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த பரம்பொருளை ஞானத்தால் அடைதல் என்று சொல்லலாம். ஞானத்தால் அறிவால் எப்படி ஒரு பொருளை அடைய முடியும் என்ற கேள்வி நமக்கு வரும். நாம் இங்கிருந்து வேலூர் திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டுக்கிறோம். அதனுடைய அறிவு நமக்கு இருக்கிறது. அது வேலூர் மடம் எப்படி இருக்கும் என்று நம் புத்தகத்தில் படித்திருக்கிறோம், வெப்சைட்லையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் பயணம் செய்து அங்கு சென்றால்தான் அந்த இடத்தை அடைய முடியும். அதனுடைய முழு விஷயத்தையும் நம்மால் உணர முடியும். ஸோ அறிவினால் எதையும் அடைய முடியாது. ஆனால் நாம் இங்கு தெய்வீகமானவர்கள் என்பதை அடைய வேண்டியது அவசியமில்லை. காரணம், நம்முடைய அறியாமை விலகியினால் அதே நமக்கு புரிந்துவிடும்.
நம்முடைய சாஸ்திரத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அது எப்படின்னா, நம்முடைய அறியாமை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு 10 புரோகிதர்கள் ஒன்று சேர்ந்து ஆற்றை கடந்து அக்கறையிலே ஒரு வீட்டிலே ஏதோ ஒரு யாகமோ யஜ்ஞமோ செய்ய போகிறாங்க. ஸோ இந்த கரையிலே 10 பேர் ஏறிட்டாங்க. ஏறிட்டு ஆற்றை கடந்து அந்த கரைக்கு போகிறாங்க. கடந்து அங்கே போன உடனே இறங்கின உடனே அதில் ஒருத்தர் வந்து எல்லோரும் கரெக்டாக வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுறாரு. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கடைசி 9 வருது. தன்னை எண்ண மறந்துட்டார். அவர் மறந்துட்டாருன்னா அறியாமை. அதான் அந்த அறியாமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அந்த 9வது ஆள் என்னடா அது ஒருத்தன் குறையிறான், யார் எங்கே அங்கேயே நின்றுட்டானா அல்லது அங்கே ஆற்றுல விழுந்துட்டானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் பதறான். ஸோ இந்த அறிவு நமக்கு எப்போ வரும்? அவன் தன்னை சேர்க்கவில்லை அந்த கூட்டத்தோட, வெறும் 1 2 3 வெளியே தான் என்னத்துல தன்னை அவன் நினைக்கவில்லை அப்படிங்கிறத இந்த அறிவால் ஞானத்தால் தான் அறிய முடியும். நான் என்னை விட்டுட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, உள்ளறிவு, இந்த அறிவினால் தான் அவன் தன்னை அறிய முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சந்தேகம் நமக்கு இந்த ஞானத்தினால் அப்படின்னா, இந்த ஞானம் நமக்கு வந்து அதாவது நாலெட்ஜ் இஸ் பவர் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஞானத்தை அறிந்தால் அது நமக்கு எல்லாமே அறியும். ஒன்றுமில்லை, இங்கேருந்து நம்ம வந்து இதுக்கு போகணும், வேலூர் மடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த வழி வேணாலும் போகலாம். அப்போ நம்ம எந்த நாலேஜ், எந்த அறிவை வச்சு எவ்வளோ சீக்கிரம் பாதுகாப்பாக எந்தவித டயர்டு இல்லாமல் போக முடியுங்கிற அறிவை பயன்படுத்தி நாம் செல்ல முடியும். அதனால் அந்த அறிவு என்பதற்கு என்னென்னா, அந்த அறிவின் மூலமாக நாம் அதை அடையலாம், எதையும் அடையலாம் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். இந்த அறிவைத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதாவது எனக்கு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, காலையில் மங்களாரத்தி எடுக்கிறேன். அந்த காலையில் மங்களாரத்தி முடிஞ்ச உடனே நான் வந்து சுப்ரபாதம் வாசிப்பேன். ஆனால் கண்ணாடி எடுத்துகிட்டு போவேன். நான் எனக்கு ரீடிங் கிளாஸ் வேணும். அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஆனால் அங்கே வந்து உட்காந்து ஜபம் செஞ்சு முடிஞ்சு மங்களாரத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மனசில் தோணுச்சுன்னா, இன்றைக்கி நான் கண்ணாடி எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறத எனக்கு தோணுது. அதே நேரத்தில் வெறும் அந்த புக்கை எடுத்து பிரித்து என்னால் சரியாக கண்ணாடிக்கு இல்லாதனால, ரீடிங் கிளாஸ் இல்லாதனால சரியாக படிக்க முடியல. ஆனால் மங்களாரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டு போட்டு பார்த்தா கண்ணாடி பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பக்கத்திலே வச்சுக்கிட்டு நான் கொண்டு வரல அப்படிங்கிற அறியாமையில் நான் இருந்தனால அந்த இடத்துல எனக்கு அந்த இது வரல. அதுக்கப்புறம் இப்போ லைட்டை போட்டு பார்த்தா அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா, ஆஹா இவ்வளோ முட்டாள்தனம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, ஞானத்தால் நாம் அடையலாம், நாலெட்ஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பகவானை அடைந்தால் மீண்டும் பிறப்பு இல்லை என்பதை அறிவினால் ஞானத்தினால் அடைவது என்று பொருள். என்னை அடைந்த மகாத்மாக்கள் மீண்டும் பிறப்பு எடுப்பதில்லை. இந்த இடத்தில் பகவான் மோட்சம் என்பதை விதேக முக்தி என்றால், அதாவது விதேக முக்தியின் அடிப்படையில் சொல்கிறார். மோட்சம் என்பது என்ன? விதேக முக்தி அப்படிங்கிறார். இந்த உடல் உயிருடன் இருக்கும் போதே மோட்சம், ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் இந்த மேலான இடத்தை அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பகவான் இங்கே நமக்கு சொல்கிறார். இந்த சம்சித்தின் என்றால் பகவான் பரம்பொருள், அதான் மனித வாழ்க்கையின் லட்சியம். சம்சித்தின், அந்த சித்தி அடைந்தது. அதை அடைந்தவர்கள், இந்த சொரூபத்தை அடைந்தவர்கள், அதாவது மோட்சத்தை அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. இனி சம்சார சொரூபத்தை பற்றி பகவான் சொல்கிறார். என்ன சொல்ல போகிறார்னா, சம்சாரம் எப்படிப்பட்டது? துக்காலயம் அசாஸ்வதம்னு 2 விஷயத்தை சொல்கிறாரு. இந்த சம்சாரத்தை பற்றி சொல்கிறார். துக்காலயம் என்பது என்ன, அசாஸ்வதம் என்பது என்ன? அது 2 அடைமொழிகள். இந்த பிறப்பு இருக்கிறது, அதாவது இந்த பிறப்பு, இந்த உலகத்தில் சம்சாரத்தில் இருப்பவர்கள் நிலையைத்தான் பகவான் சொல்கிறார். பகவான் வர்ணிக்கிறார் இப்படி. இந்த உடலுக்கு பகவான் கொடுக்கின்ற அடைமொழி துக்காலயம். துக்காலயம் அப்படின்னா, ஆலயம் என்றால் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அது இறைவனுடைய தேவாலயம் அப்படின்னா இறைவன் இருப்பிடம், இறைவனின் இருப்பிடம். அதே மாதிரி காரியாலயம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் இருக்கின்ற இடம். வித்யாலயம்னா வித்தியார்த்திகள், அதாவது மாணவர்கள் இருக்கின்ற இடம். ஆனால் இந்த இடத்துல பகவான் சொல்கிறாரு துக்காலயம். துக்காலயம் அப்படின்னா துக்கத்தினுடைய இருப்பிடம்தான் இந்த உடல்.
பகவான் இருக்கும் இடம் தேவாலயம். இப்படி இதை துக்காலயம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிறப்பு அல்லது இந்த உடல் இருக்கிறது, இந்த உடல் எப்பொழுதும் துக்கத்தை இன்பத்தை விட துன்பம்தான் அதிகமாக இருக்கும். இந்த உடலுக்கு என்ன சொல்வது? அதனால தான் துக்காலயம், துயரத்தின் துன்பத்தின் இருப்பிடம் சொல்றார். வேதாந்தத்தில் சொல்ற மாதிரி ஏன் இது துக்காலயம் அப்படின்னு சொன்னோம்னா, வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு 3 வகையான துன்பங்கள் இந்த மனிதனுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். 3 வகையான துன்பம் எப்பொழுதும் இருக்கும். முதல் என்ன சொன்னால் அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், அதிதைவீகம். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம திருப்பி சொல்லுவோம். இந்த 3 வகையான துன்பங்கள் அத்தியாத்ம ரீதியாகவும் அதிபௌதிகமாகவும் அதிதெய்வீகமாகவும் நமக்கு எப்போவுமே இருந்து தான் இருக்கும். நம்மிடத்திலிருந்து வரும் துக்கத்தை தான் அத்தியாத்மிகம் என்று பொருள். அத்தியாத்மிகம் அதோடைய இது என்னென்னா, நமக்கு நாமே வருகின்ற துன்பங்கள். உதாரணமாக தலைவலி, வயிற்று வலி, அல்லது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா கால் வலி, கை வலி, இப்படி நம்மகிட்டே இருந்தே நம்ம வருவது அத்தியாத்மிகம். அதுக்கப்புறம் அதிபௌதிகம். இந்த சூழ்நிலையின் காரணமாக வருகின்ற புயல், வெள்ளம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் பயங்கரமாக அடிக்குது, வெளியே போனால் சுட்டு அடிக்குது, அப்புறம் சட்டை போட்டோம்னா நனைஞ்சு போயிடுது. இப்படி இந்த இதை அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ இதனால் வருகின்ற துன்பங்கள், இது அதிபௌதிகம். இந்த சூழ்நிலையினால் வருகின்ற ஒரு துன்பம் நமக்கு. பிறகு வருகின்றது இயற்கை, நமக்கு அதிதைவீகம் வருகின்றது. அந்த அதிதைவீகம் பண்ணுறது தேவதையினால் வருகின்ற துன்பங்கள். இதுதான் நம்ம இவர் பகவான் கிருஷ்ணரும் இதுதான் கோவர்தனகிரி பார்க்கும்போது அவங்க அந்த கதை தெரியும் உங்களுக்கு. இப்படி அந்த மலை, ஹெவி ரெயின், மழையினால இந்திரனை உபாசிக்கலைன்னா இந்திரன் எப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மலை, ஹெவி ரெயின் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தேவதைகளிடமிருந்து வருகின்ற துன்பங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா மாரியம்மா, அதாவது அம்மை போடும். அதெல்லாம் இந்த தேவதைகளிலிருந்து வருகின்ற துன்பம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் சுவாமி யோகானந்தர், அன்னை சாரதை அவங்க எல்லாம் இதுக்கு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் பிருந்தாவனத்துக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அன்று இரவு சுவாமி யோகானந்தருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் மிக கோரமான ஒரு உருவம் தன்னை கொல்ல வருகின்ற மாதிரி ஒரு கனவு காண்றார். அப்போ அந்த உருவம் சொல்லுது, நீ தப்பிச்ச, குருதேவர் இருக்கிறனால நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கனவு. ஆனால் அந்த கனவு அவருக்கு ரொம்ப மனதில் தாக்கம் இருந்தது. காலையில் எழுந்திரிச்ச உடனே அன்னையார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இருக்குன்னு. சரி வா, நான் இது பண்ணுறேன்ட்டு அப்புறம் அந்த பிருந்தாவனத்துக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல அந்த வழியாக நடந்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கோயில், நம்ம விநாயகர் கோயில் இருக்கிற மாதிரி சின்ன உருவம் ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே யோகானந்தருக்கு அந்த கனவில் அந்த தேவதை உருவம் தெரிஞ்சது. அன்னையார்ட்ட சொன்ன, இந்த தேவதையுடைய உருவம் தான் வந்தது எனக்கு அப்படின்னு சொன்னோடனே அன்னையார் என்ன சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற கடையில் கொஞ்சம் இனிப்பு எல்லாம் வாங்கி அங்கே நைவேத்தியம் பண்ண சொல்லி அதாவது அந்த தேவதையை சாந்தி படுத்துறாரு. அப்படி நமக்கு நம்மிடமிருந்து வருகின்ற துன்பங்கள் அத்தியாத்மிகம் என்றும், வெளி சூழலிலிருந்து வருகின்ற துன்பங்கள் அதிபௌதிகம் என்றும், தேவதைகளிலிருந்து வருகின்ற துன்பங்கள் அதிதெய்வீகம் என்றும் பகவான் நமக்கு இந்த 3 வகையான துன்பங்கள் இந்த உடலுக்கு இருக்கத்தான் செய்யும், இந்த ஸ்தூல சரீரத்துக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி, இந்த 3 துயரத்துக்கும் இருப்பிடமாக இருப்பது இந்த ஸ்தூல சரீரம். ஜென்மம், பிறப்பு என்பதற்கு நம்முடைய ஸ்தூல சரீரத்தை குறிக்கிறது. அதாவது இந்த துன்பம் எதுக்கு வருது? அந்த ஸ்தூல சரீரத்துக்கு வருகிறது. இந்த துக்கம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் துக்கம் இல்லை. சில நேரத்தில் இன்பம் இருக்கும், சில நேரத்தில் துன்பம் இருக்கும். இந்த இன்ப துன்பம் வருவதால் நாம் அதை மறந்து விடுகிறோம். அதனால் இந்த சம்சாரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் வைராக்கியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனித சரீரத்தில் இன்ப துன்பம் கலந்து இருக்கிறது. அதில் சுருக்கமாக சொன்னோம்னா இன்பத்தை விட துன்பம் தான் கலந்திருக்கிறது. அதனால தான் மனித சரீரம் சரியான சரீரம்.
அதாவது கர்ம பூமி அப்படிங்கிறோம். எல்லாருமே இந்த கர்ம பூமியிலேருந்து தான் இறைவனை நோக்கி போக முடியும். இதுதான் நல்ல இடம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற லோகத்தில் கந்தர்வ லோகமானாலும் சரி, தேவலோகமானாலும் சரி, பிரம்மலோகமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இன்பம்தான் அதிகம், துன்பம் மிக மிக குறைவு. அப்போ துன்பம் குறைவு அப்படின்னு சொல்லும்போது அங்கே எந்த ஒரு இன்பம் அதிகமாக இருப்பதால் அது துன்பத்தை பற்றியே நினைக்காம அவனுக்கு அந்த வைராக்கியமே இல்லாமல் போகும். அதே போல் மிருக சரீரம் எடுத்துன்னா துன்பம் தான் அதிகம், மிக மிக அதிகம். அதனால் அதிக வைராக்கியம் அதுக்கு இருக்காது. ஏன்னா இன்பம் இருந்தால் தானே அதோட ரெண்டையும் பதம் பார்க்க முடியும். ஸோ நம்முடைய தலையிலிருந்து இப்படி தான் அப்படின்னு நினச்சி அது இருக்கும். அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த துக்காலயம்னு சொல்லிட்டு அது என்னென்னா அசாஸ்வதம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன்னா இந்த ஜென்மம் நிலையற்றது. நம்ம ஏற்கனவே பார்க்கணும், தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமானம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்த பிராப்தி தீரசேனா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகம அபாயினோ அனித்ய தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. நிலையற்றது, அசாஸ்வதம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் பகவான் அங்கே 2வது அத்தியாயத்தில் இதெல்லாம் சொல்லிட்டார். எல்லாமே மாறக்கூடியது எது? அனாத்மா. ஸோ அதனால் அந்த அனாத்மா எப்படிப்பட்டது, இதை போய் இப்போ நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமே, இதுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக அந்த வைராக்கியம் வரணும் என்பதற்காக நிலையற்றது அப்படிங்கிறதையும், எப்படிப்பட்ட சுகம் கிடைக்கும் சரீரத்துக்கு, அதாவது இந்த எப்படிப்பட்ட சுகம் கிடைத்தாலும் அது நிலையற்றதாக இருக்கும், அசாஸ்வதம். அதனால்தான் பகவான் நம்முடைய சரீரத்தை துக்காலயம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அசாஸ்வதம், நீங்கள் வந்து இப்போ துன்பம் வரும், அதுக்கப்புறம் திருப்பி இன்பம் வரும். ஸோ எதுவுமே நிலையாக இருக்கிறது. ஆகம அபாயினும் அனித்தியம், வரும் போகும். அதனால் அர்ஜுனன் சொல்கிறாரு தாம் திதிக்ஷ சுபாதம், இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நாம் சரீரம் எடுத்தவர்கள் எல்லோரும் இந்த 3 வகையான அத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீக துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். பகவான் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி அந்த வைராக்கியம் வரணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறாரு. நம்முடைய சாஸ்திரத்தில் இந்த சரீரத்தில் சில இடங்களில் தேவாலயம் என்றும் சில இடங்களில் துக்காலயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் இப்படி தேவாலயம் சொல்லிட்டு அதே சரீரத்தை துக்காலயம் என்று சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சரீரம் போகத்தை நினைத்து போகத்தை பயன்படுத்தினால் அது துக்காலயம். அதே சரீரம் யோகத்தை பயன்படுத்தி மோட்சத்தை அடைய பயன்படுத்தினா, அதாவது இந்த யோகத்தை பயன்படுத்தி மோட்சத்துக்கு போகிறதுக்காக முயற்சி செய்தால் அது தேவாலயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம சாஸ்திரம், இந்த உலக பொருள்கள் தோஷ திருஷ்டியுடன் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாமே அசாஸ்வதமானது. ஸோ இதில் நமக்கு ஒன்றும் சாஸ்வதமான இன்பம் கிடைக்காது. எப்போது நாம் போகத்தில் இருக்கிறோமோ அப்போது நமக்கு அது இந்த தோஷ திருஷ்டியோடு பார்க்கணுமா. ஏன்னா போகத்தில் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே வர முடியாது. அதுபோல் இறைவனுடைய வெளிப்பாடு அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாம் தோஷ திருஷ்டியில் பார்க்கும்போது ஏன் வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக தோஷ திருஷ்டி பார்க்கணும். ஆனால் அதே வந்து யோகத்தில் போகும்போது என்ன, இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் இறைவன் தான், இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற திருஷ்டியை நம்ம சொல்லுவோம். இதையும் வந்து நம்முடைய சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் திருவாசகம் திருமுறைகளெல்லாம் பார்த்தோம்னா அவர்கள் நாய்க்கு சமமாக சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாய்க்கிடையாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயை போல என்று மாணிக்க வாசகரும் சொல்கிறார். நாய் என்பது மிருகங்களில் கீழான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் நான் இப்போ பார்த்தோம்னா நம்ம நாயை வந்து வீட்டில் வளர்க்கணும். அந்த நாய் வீட்டில் எங்கே வேணாலும் போகலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. சில நேரங்களில் அந்த நாயன்மார்கள் தன்னை ஈஸ்வரன் என்றும் சொல்கிறார்கள். பாருங்கள், நாய் என்று சொல்லியும் சொல்கிறாங்க, தன்னையே ஈஸ்வரன் என்றும் மிக உயர்வாகவும் பேசுகிறார்கள். இதனுடைய பொருள் என்னென்னா, அவர்களுக்கு வைராக்கியத்திற்காக அவர்கள் தன்னை கீழான இந்த ஜந்து, இந்த விலங்கு என்றும் ஞானத்திற்காக தான் மேலானவன் என்றும் சொல்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் நமக்கு வைராக்கியம் வர வேண்டும் என்று தான் அவர்களுடைய எண்ணம். அதாவது நாய்க்கிடையாய் அப்படிங்கும்போது நான் இப்படி இருக்கேனப்பா, நீ என்னை வந்து எப்படியாவது சொல்லி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த சரீரத்தை துக்காலயம் என்றும் அசாஸ்வதம் என்றும் நிலையற்றது என்றும் சொல்கிறார்.
எந்த ஜென்மம் நிலையற்றது, எல்லா ஜென்மமும் நிலையற்றது தான் அப்படிங்கிறதுக்கு, மேலும் இந்த உடல் நோய்வாய்க்கும் இருப்பிடமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சாரம் என்னென்னா, பகவான் அடைவது தான் மோட்சம் என்றும், இந்த சம்சாரம் என்பது துக்காலயம், அசாஸ்வதம், நிலையற்றது என்றும், நமக்கு வைராக்கியம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக ஸ்தூல சரீரத்தினுடைய ஸ்தூல சரீரம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இன்னொரு விளக்கம் என்னென்னா, நான் யார் என்று தெரிந்தால், நான் யார் என்று தெரிந்து கொண்டால், அதாவது பகவானை உணர்ந்து விட்டால் பிறகு பிறப்பு இல்லை. பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் அழகாக ஒரு கதை சொல்லுவார். என்னென்னா, 4 பேர் காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு உயர்ந்த மதில் சுவர் கொண்ட ஒரு இடத்துல இருந்து ஏதோ சத்தம் வருது. அப்படியே ஆனந்தமாக அப்படியே என்ன இப்படி 4 பேர் அப்படி பார்க்க யோசிக்கிறாங்க, என்ன அப்படின்னா, எங்கேயோ போயிட்டு ஒரு பெரிய ஏணி கொண்டு வந்தாங்க. ஏணி கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மதில் சுவரை வச்சு மேலே ஏறினா. நான் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏறினான். வரல ஏறினான். ஏறினவன் ஆஹா அப்படின்னு பார்த்து திரும்பி கூட பார்க்கல. அந்த 3 பேரை அப்படியே அவங்க குதிச்சிட்டான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆள் ஏறினான். அவனும் அதே தான் அப்படின்ட்டு அப்படியே அவன் இருந்தான். இப்படி 3வது ஆளும் இப்படி ஏறி போய் இது பண்ணான். இப்போ 4வது ஆள் என்னன்னா, நான் போயிட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு 4வது ஏறி போனால், அது என்ன எதுக்கு எது சொன்னால், அது ஒரு பெரிய ஆனந்தமான ஒரு இருப்பிடம். அதுதான் அந்த பகவானுடைய இடம். அதாவது பகவான் நான் யாரென்று உணர்ந்து கொண்டால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி, நான் யாரென்று உணர்ந்து கொண்டால் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ஆனந்தம் அப்படி தான் இருக்கும். மகான்கள் மட்டும்தான் அதை திருப்பி சொல்ல முடியும். பகவான் ராமகிருஷ்ணர் நிர்விற்க சமாதிக்கு போயிட்டு வந்ததுனால இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறத நமக்கு ஒரு வழிகாட்டி அமுதமொழிகள் சொன்னார். அதாவது அந்த 4வது மனிதர் போய் அதை பார்த்துட்டு, அந்த ஆனந்தத்தை பார்த்துட்டு இதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு சொன்ன மாதிரி, அதாவது நான் யாரென்று தெரிந்து கொண்டால் அடுத்த நிமிஷமே நம்ம இங்கே இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடுவோங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், நரேன் தான் யாருன்னு தெரிந்து கொண்டால் அவன் அடுத்த நிமிஷமே போயிடுவான், ஏதாவது இந்த சரீரத்தை விட்டுரும் அப்படின்னு சொன்னால். அதனால் நீ என்னுடைய வேலையை முடிக்கிற வரைக்கும் அதை நான் என்னுடைய லாக்கரில் வச்சு லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி சுவாமி பிரம்மானந்தர் யார் அப்படின்னு அவர் புரிந்து கொண்டால் அவர் சரீரத்தை விட்டுவார். அதே தான் கடைசி காலத்தில் தான் கிருஷ்ணருடைய நண்பன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். உடனே அவர் சரீரத்தை விட்டு. இப்படி நான் யாரென்று தெரிந்து கொண்டால், நான் பகவானை உணர்ந்து கொண்டால் அதுக்கப்புறம் பிறவி இல்லை. ஏன் இந்த பிறவி என்பது, ஏனென்றால் இந்த பிறவி மாறக்கூடியது, இறக்கக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம், ஜாதஸ்ஸு ஹி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய ஜா தஸ்மாத் அபரிய ஆகியத்தே நத்வம் சோசிது மருகசி அப்படின்னு சொல்லி பகவான் பிறந்தால் இறப்பான், இறந்தால் பிறப்பான். அப்போ இதை விட்டுட்டு எப்போ போகிறது அப்படின்னா, நான் யாரென்று தெரிந்து கொண்டால் இதிலேருந்து விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மாம் உபேத்திய, என்னை உணர்ந்தவன், தன்னை உணர்ந்தவன். இதன் பொருள்னா பிரம்மவித் பிரம்மைவது பவதி, இறைவனை உணர்ந்தவன் இறைவனாக ஆகிறான். நான் யாருன்னு தெரிந்தாலும் நானே இறைவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவான். அப்படிப்பட்டவனுக்கு ஜென்மம் இல்லை. நம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த உலகில் துன்பப்படுபவர்கள் அளவற்ற இன்பத்தையும் அனுபவிப்பவர்களை விட விழித்தெழுந்தவர்கள் என்று மகான்கள் சொல்கிறார்கள். அதாவது துன்பப்படுபவர்கள் தான் அதிக அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல வர்றார். அதனால தான் பகவான் சுவாமி விவேகானந்தர் சொல்லி எழுந்திரு விழித்திரு அப்படின்னு சொல்கிறார். எழுந்திருன்னா கிட்டத்தட்ட மீனிங் பார்த்தீங்கன்னா 2 ஒன்றா தானே. எழுந்திருன்னாலும் சரி, விழித்திருன்னு சொன்னால் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி. எழுந்திரு என்றால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து எழுந்திரு. விழித்திரு என்றால் ஐயோயோ இவ்வளவு காலம் என்னுடைய நேரத்தை நான் வீணடித்து விட்டேனே, என்னுடைய லட்சியத்தை மறந்து விட்டேனே என்று விழித்து கொள்ளுதல். அதான் விழித்திரு, எழுந்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். சொர்க்கத்தில் அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொர்க்க இன்பத்தை அனுபவிப்பவன் நரக இன்பத்தை அனுபவிப்பதை விட, அதாவது சொர்க்க இன்பத்தை அனுபவிப்பவன், சொர்க்கத்தில் வாழ்பவன், இந்த நரகத்தில் வாழ்வன் தான் உயர்ந்தவன். அவனை விட நரகத்தில் வாழ்வன் தான் உயர்ந்தவன்.
ஏனென்றால் அவன் நரகத்தில் வாழ்பவனுக்கு வைராக்கியம் வந்து இறைவனை நோக்கி திரும்புகின்ற வாய்ப்பு அவனுக்கு இருக்கும். அதனால்தான் அன்னை சாரதை சொல்கிறார், துன்பம் இறைவன் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்றார். துக்காலயம், துக்கத்தின் இருப்பிடம். ஒருவன் பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் துன்பத்தின் இருப்பிடம் மட்டும்தான் என்பதை உணர வேண்டும். அதான் நம்ம வந்து 3 வகையான துயரத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அது உடல் இருக்கின்ற ஒவ்வொருவனுக்கும் இந்த 3 வகையான துன்பங்கள் அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், அதிகம் இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அசாஸ்வதம்னா தற்காலிகமானது. இந்த உடல் தற்காலிகமானது, கொஞ்ச காலம்தான் இருக்கும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகப் பொருள் நிலையற்றது. இந்த உலகப் பொருளிலிருந்து இந்த இன்பம் வருவதும் நிலையற்றது, இன்பமும் துன்பமும் நிலையற்றது. அதனால தற்காலிகமானதுன்னு சொல்லுவோம். ஆப்னுபந்தி, அடைந்தவன் மகாத்மா. இந்த மகாத்மா தன்னை உணர்ந்தவர்கள் நானே அவன் என்று உணர்கிறான். அதுதான் அவர்களுடைய லட்சியம், உன்னதமான இடம். சம்சித்தி, அதாவது சித்தி அடைந்தவன், பரமாம் உயர்ந்த அந்த பரம்பொருளை அடைகிறான். அப்படின்னா கதகன்னா அடைகிறான்னு பொருள். அடைகிறான்னா எங்கேயும் போய் அடைகல, தான் யாரென்று உணர்கிறான். அவர்கள் உயர்ந்த வாழ்க்கையின் லட்சியமான இடத்தை, அதாவது தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமான இடத்தை அடைகிறார்கள். அங்கு நானே அவன், என்னை தவிர வேறு எதுவும் இல்லை, அதாவது அத்வைத திருஷ்டி, அத்வைத தத்துவத்தை உணர்கிறார்கள். அதுவே நம்முடைய ஒவ்வொருவருடைய இயல்பு ஸ்வரூபம். அதனால் வேதாந்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஸ்வராஜ்ய சித்தி மனோச்சலோ நிஜே நிகேதின. ஸ்வராஜ்ய சித்தினா என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் உணர்ந்து விட்டேன். ஸ்வராஜ்ய சித்தி அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்வரூபத்தை அடைந்து விட்டேன் என்று சொல்லி. இதன் பொருள் என்னன்னா, நானே அந்த சச்சித் ஆனந்தம். சச்சித் ஆனந்தம்னா பகவான், இறைவன். நானே அவன் என்று அறிந்து கொண்டு விட்டான். இந்த முழு உலகமும் நானே, என்னை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி உணர்ந்தவனுக்கு பிறப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நாப்னுவந்தி புனர்ஜென்ம துக்காலய சாஸ்வதம், மாமுபேத்திய புனர்ஜென்மம் துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மனக சம்சித்திம் பரமாம் கதியும். அந்த உயர்ந்த கதியை, லட்சியத்தை அவர்கள் அடைகிறார்கள். இனி அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். நான் வேலூர் திருமடத்துக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போகிறதுனால இந்த வீடியோவை நான் வந்து முதவே இது பண்ணி விட்டுறேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லாதனால ஏதோ ஒரு 37 நிமிஷம் பேசிவிட்டு நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்ததுக்கு அப்புறம் நான் ரெகுலராக கிளாஸில் இருப்பேன். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு.